ஹாய் லீவு நாள் சேட்டன் வீட்டில் இருந்தா மார்னிங்கே கேட்கறது மத்தியானம் என்ன சமையல்ன்ட்டு. வீட்டிலே எல்லா காய்கறியும் இருக்கு, அவியல் பச்சடி பருப்பு கறின்னு செய்யலான்னு சொன்னேன். சாசேஜ் வாங்கலாமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ஸ்ல ஆர்டர் போடுறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னுட்டேன். அப்படியே வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி, 1 கிலோ கோதுமை பவுடர் இதெல்லாம் வாங்கும்போது ₹1 1/2 கிலோ வெங்காயமும் கிடைச்சது. காலையிலே டிஃபனுக்கு வந்து புட்டும் ஈஸியான கடலைக்கறியும் செஞ்சுட்டேன். டிஃபன் முடிச்ச கையோட லஞ்சும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சாசேஜ்னாலே சட்டனே பார்த்துப்பாங்க, எனக்கு ஒன்லி எடுபடி வேலைஸ் தான். அவங்க சாசேஜை கட் பண்ணி மசாலாலாம் தடவி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டாங்க. தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது ஃப்ரீசரில் வச்சு சாசேஜ் துண்டும் எடுத்து ஃப்ரைக்கு வந்து போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரை பண்ணி வைக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியாமல் நைஸ் ஆட்டையை போட்டு 2 பீஸ் உள்ளே விட்டுட்டேன். அது வதங்கினதும் மசாலாலாம் சேர்த்துட்டு சாசேஜை கொட்டி கிளறி அப்படியே மூடி வச்சுட்டாங்க. நான் வந்து கிர்னிப்பழம் ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சிருந்தேன். அதில் பாதி எடுத்து சக்கரை தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி கிர்னிப்பழ லஸ்ஸியும் ரெடி பண்ணி 2 பேரும் குடிச்சுக்கிட்டோம். இந்த டைம் வந்து சிக்கன் சாசேஜ் கிரேவியும் வந்து ரெடி ஆயிட்டு அப்படி சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. பாய்.